வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மாநில சுயாட்சி சட்டம் இயற்றவும் வலியுறுத்தல். அம்மா உணவகத்தை மூடியது ஏன்? நீட் தேர்வை ரத்து செய்தீர்களா? பட்ஜெட் விவாதத்தின் போது இபிஎஸ் சரமாரி கேள்வி. தவிக சார்பில் போட்டியிட 50,000 பேர் விருப்ப மனு பெற்றிருந்த நிலையில் வெறும் 5,000 பேர் மட்டுமே பூர்த்தி செய்து அளித்துள்ளதாக தகவல். விஜய் கடும் அப்செட். அதிமுக நடத்திய காதுகுத்து விழாவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மொட்டையடிக்கும் விழாவுக்கு திமுக அழைப்பு. இபிஎஸ்ஐ விமர்சித்து பத்திரிகை அடித்து வெளியிட்டதால் பரபரப்பு. வெள்ளியின் விலை கடும் சரிவு ஏற்பட்டு கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்தது. சர்வதேச அளவில் ஏற்பட்ட மாற்றமே விலை குறைவுக்கு காரணம் என தகவல். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மாநில சுயாட்சிக்காக சட்டம் இயற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில உறவு குறித்த உயர்நிலைக் குழுவின் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவையில் நீட் தேர்வு ரத்து செய்யாதது, அம்மா உணவகம் முடக்கம் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி இபிஎஸ் இன்று சரமாரி கேள்விகளை எழுப்பினார். பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடங்கியபோது இபிஎஸ் அரசு சரமாரியான கேள்விகளை எழுப்பினார். ஜெயலலிதா 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி திறந்த அம்மா உணவகங்களை மூடியது ஏன் என்று வினவிய இபிஎஸ், அதிமுக ஆட்சி காலத்தில் 7 சட்டக் கல்லூரிகள், 11 மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார். தவிகவில் 50,000 பேர் விருப்ப மனுக்களை பெற்றிருந்த நிலையில் அவர்களில் 5,000 பேர் மட்டுமே பூர்த்தி செய்து அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விஜய் கடும் அப்செட்டில் உள்ளாராம். தவிக அண்மையில் விருப்ப மனுக்களை விநியோகம் செய்ய தொடங்கிய நாளில் அதை பெற பெரும் கூட்டம் அலைமோதியது. சில மணி நேரத்தில் விண்ணப்பம் தீர்ந்து போனதால் அனைவரும் திருப்பி அனுப்பிவிட்டனர். தொடர்ந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் 100 ரூபாய் கொடுத்து வாங்கிய விண்ணப்பங்களை திருப்பி அளிக்கும் போது 10,000 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. இதனால் விருப்ப மனுக்களை அளிப்ப சுணக்கம் ஏற்பட்டது. கடைசியாக 5,000 பேர் மட்டும் மனுக்களை அளித்ததால் விஜய் கடுமையான அப்செட்டில் உள்ளாராம். கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்தியாவின் எதிர்கால திட்டங்கள் குறித்து இருவரும் கலந்துரையாடினர். இருவரும் சந்தித்த புகைப்படத்தை பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக ஏஏ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா வந்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்திருந்த சுந்தர் பிச்சை வரும் 20ஆம் தேதி மாநாட்டில் உரையாற்றுகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வரும் 21ஆம் தேதி சீமான் வெளியிடவுள்ளார். திருச்சியில் அன்றைய தினம் நடைபெறும் நாம் தமிழர் மாநாட்டில் பட்டியலை வெளியிடவுள்ளதாக சீமான் கூறியுள்ளார். இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, படைக்கு தலைமை ஏற்கும் தளபதி போரில் பங்கேற்க மாட்டாரா என்று கேட்டு தான் போட்டியிடுவதை உறுதி செய்திருக்கிறார் சீமான். தமிழகத்தில் 1.31 கோடி பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது. ஆனாலும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் உள்ளிட்ட பலருக்கு அது கிடைப்பதில்லை. இதனால் அவர்கள் கடுமையாக அதிருப்தியில் உள்ளனர். எனவே அவர்கள் வாக்குகள் தங்களுக்கு எதிராக திரும்பும் என்று நினைப்பதால் விதிமுறைகளை தளர்த்த முடிவு செய்துள்ளதாகவும், அப்படி தளர்த்தினால் கூடுதலாக 50 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை விமர்சித்து அதிமுக காதுகுத்தி விழா என்ற தலைப்பில் பத்திரிகை எடுத்து விநியோகம் செய்தது. அதில் வீட்டு வரி, மின் கட்டணம் உயர்வு, மொய் வைத்துவிட்டு செல்லுங்கள் என்று அச்சிட்டு விமர்சனம் செய்திருந்தது. இதற்கு பதிலடியாக மொட்டையடிக்கும் விழா என்ற தலைப்பில் பத்திரிகை அடித்த திமுக தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது.